மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஒரு இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா, பட்டியலின விரோதி விஜய் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகுது. ஏன் பட்டியல் விரோதின்னு சொல்றாங்க? இப்ப நாம இந்த ஆணவ படுகொலையை கண்டிச்சா முக்குளத்தோர் சமூகத்தை பகச்சிக்கிற மாதிரி ஆயிடும். முதல்ல இதுவே முட்டாள்தனம். இதான் உங்களோட மாற்று அரசியலா? நான் ஒரு விஜய் ரசிகன் தான், அதை சொல்லிட்டே பேசுறேன். ஆனா நான் ஒரு தமிழ் தேசியவாதி. ஒரு அரசியல் தலைவரா விஜயை என்னால பார்க்க முடியல. இல்ல நீங்க அவரை அப்படிதான் பார்க்கணும்னா நீங்க அரசியல் தலைவர் இல்ல விஜய், நீங்க இப்ப ஜாதி வெறியரா மாறி நிக்கிறீங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாத ஒரு தலைவன், தமிழ் பேச தெரியாத கட்சி தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த கட்சி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையா? கேட்டா நாங்க தான் மாற்று. தலையெழுத்து உங்களுடைய கட்சி பதாகையில இருக்கிற அந்த குரலோட வரிய தார பூசி அழிச்சிருக்கு. இதே கேள்வியை ஆதவ அர்ஜுனாட்ட பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தலைவர் கருத்து சொல்லணும், அறிக்கை போடணும். சரி, நீங்க பேசுங்க. ஆதவ அர்ஜுனா நீங்க பேசுங்க. நீங்க ஏன் பேசல? கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த பேச சொல்லுங்க. ஏன் பேசல? சுர்ஜித் ஜாதி வெறியன்னா ஐயா ஸ்டாலினும் ஜாதி வெறியன் தான், எடப்பாடியும் ஜாதி வெறியன் தான், விஜயும் ஜாதி வெறியன் தான். எல்லாம் தான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, போய் பார்க்கறது. ஏன் இப்பயும் போக மாட்டீங்க? அஜித்குமாரோட வீட்டுக்கு மட்டும் போனீங்க. ஏன்னா அது திமுகவிற்கு எதிரானது. இப்படிப்பட்ட சாதி அரசியலை தான் நீங்களும் செய்வீங்க அப்படின்னா நீங்க அரசியலுக்கு வராமலே இருக்கலாம். கரெக்டா தான் சொல்லி இருக்கிறாங்க, பட்டியல் இன விரோதி விஜய். இந்த பேரை வாங்குறதுக்கு தான் அரசியலுக்கு வந்தீங்களா தளபதி? FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு மகிழன் சார் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஒரு இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா, பட்டியலின விரோதி விஜய் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகுது. ஏன் இப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? முதல்ல மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்னு யார் சொன்னது? மக்கள் யாராச்சும் சொன்னாங்களா? அவங்க கட்சியில புசியான கட்சிக்காரங்க சொன்னாங்க. அப்படி சொல்லுங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் என்று தாவேகா கட்சியினர் சொல்லிய விஜய் அவர்களை தற்போது பட்டியலின விரோதி என்று சொல்கிறார்கள். இப்படி கேள்வி கேட்கணும். உங்க கேள்வியை திருத்தல, நான் அப்படி எடுத்துக்கிறேன் உங்க கேள்வியை. சரியா? ஏன் பட்டியல் விரோதின்னு சொல்றாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்க. இதை கேள்வி பதிலா வச்சுக்க வேணாம், ஒரு கலந்துரையாடலா போவோம். நீங்க ஒரு ரிப்போர்ட்டர், எத்தனையோ பேரை பேட்டி எடுத்திருப்பீங்க. உங்களுடைய அரசியல் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுங்களேன். ஏன் அவரை அப்படி சொல்றாங்க? கவின் அவர்களோட இறப்புக்கு எந்த ஒரு அறிக்கையும் இல்லை, நேர்லையும் போய் பார்க்கல. அவங்களுக்கான அட்லீஸ்ட் உங்க கட்சி தொண்டர்களாவது அவங்க வீட்டுக்கு அமைச்சு பேசியிருக்கலாம். இது என்னோட கருத்து. கரெக்டா சொன்னீங்க. அதான் உண்மை. நான் தான் மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்க. இங்க ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இது வரைக்கும் அந்த ஆணவ படுகொலையை கண்டிச்சு ஒரு சொல் கூட நீங்க பேசல அப்படின்னா நீங்க யாரு, யாருக்கானவர், யாருக்காக இங்க அரசியல் செய்ய வந்திருக்கிறீங்க? இதே ஆணவ படுகொலைய இன்னும் சில கட்சிகளும் கண்டிக்கல. யாரு? திமுக கண்டிக்கல, அதிமுக கண்டிக்கல. ஏன் கண்டிக்கல? அவங்களுக்கு ஒரு ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இப்ப நாம இந்த ஆணவ படுகொலையை கண்டிச்சா முக்குளத்தோர் சமூகத்தை பகச்சிக்கிற மாதிரி ஆயிடும். முதல்ல இதுவே முட்டாள்தனம். யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால, அதாவது முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் ஜாதி வெறியோட இன்னொரு சமூகத்தை சேர்ந்த இளைஞனை வெட்டி கொன்னுட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சமூகமே ஜாதி வெறி சமூகம்தான், அவங்களை எதிர்த்து பேசினா அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறதே முதல் தப்பு. புரியுதா உங்களுக்கு? முக்குளத்தோர்ல எல்லாருமே ஜாதி வெறியர்கள் கிடையாது. இத மனசுல வச்சுக்கிட்டு யார் இந்த ஆணவ படுகொலைய செஞ்சாங்களோ அந்த சுர்ஜித்தை மட்டுமாச்சும் சுட்டி காட்டி கண்டிச்சிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த சாதி ஆணவ மனநிலைய எதிர்த்து பேசியிருக்கணும், விமர்சனம் செஞ்சிருக்கணும். செய்யல. ஏன் செய்யலன்னா அதிமுக திமுக என்கின்ற 2 கட்சிக்குமே வாக்கு வங்கி தான் முக்கியம். எங்கடா இவங்களை கண்டிச்சு பேசிட்டா அந்த சமூக மக்கள் நமக்கு ஓட்டு போடாம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு இவங்க பேசல. விஜய் ஏன் பேசல? நீங்க திமுக அதிமுகவிற்கு மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்தீங்க. அவங்க பேசல.
அதற்கான காரணம் அசிங்கமான கேவலமான வாக்கு வங்கி அரசியல். நீங்க ஏன் பேசல? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாயில ஏதாச்சும் புண்ணா? மௌன விரதம் இருக்கிறீங்களா? என்ன பிரச்சனை? ஏன் நீங்க பேசல? அப்போ உங்களுக்கும் அதே நோக்கம்தான். எங்க இந்த ஆணவ படுகொலைய கண்டிச்சா முக்குளத்தோரோட வாக்கு வராம போயிடுமோ அப்படின்னு நீங்க அச்சப்படுறீங்க. உங்களுடைய மனசுலயும் அந்த சாதி வாக்கு வங்கி தான் குறியா இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த ஆணவ படுகொலைய கண்டிச்சுட்டா முக்குளத்தோரோட வாக்கு வராதுன்னு பயப்படுற யாருமே ஏன் தேவேந்திர குல வேளாளர்களோட வாக்கு வராது அப்படின்னு பயப்பட மாட்டாங்க? எண்ணிக்கையில தேவேந்திர குல வேளாளர்களை விட முக்குளத்தோர் அதிகமா இருக்கிறாங்க. சோ எண்ணிக்கை அதிகமா இருக்கிற சமூகத்தோட வாக்கு தான் நமக்கு முக்கியம். இவங்களோட வாக்கு நமக்கு வந்தாலும் சரி வராம போனாலும் சரி, அதனால பெரிய நட்டம் இல்லை அப்படின்னு இந்த அரசியல் தலைவர்கள் கணக்கு போடுறாங்க. உன்னுடைய மனசுலயும் சுர்ஜித்தோட மனசுல இருந்த அதே ஜாதி ஆணவ போக்கு தான் இருக்கு. அவன் ஜாதியை வச்சு நான் மேலானவன் இவன் கீழானவன் அப்படின்னு பார்த்தான். நீ எண்ணிக்கையை வச்சு இவன் மேலானவன் இவன் கீழானவன், இவனை ஆதரிச்சு பேசணும் இவனை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிற. சுர்ஜித் ஜாதி வெறியன்னா ஐயா ஸ்டாலினும் ஜாதி வெறியன் தான், எடப்பாடியும் ஜாதி வெறியன் தான், விஜயும் ஜாதி வெறியன் தான். இல்லைன்னா நீ வாயை திறந்து பேசு. இதுக்கப்புறம் நீங்க பேசியும் எந்த பயனும் இல்லை. இத்தனை பேர் கேட்குறாங்களே, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சும் வழக்கம் போல 2 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கணும்ல. ஏன் வெளியிடல? நீங்க எல்லாம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு போடுறதுக்கு தகுதியே இல்லாத நபர்கள். நாளையில இருந்து உங்களுடைய கட்சி பதாகையில இருக்கிற அந்த குரலோட வரிய தார பூசி அழிச்சிருங்க. புரியுதா? உங்களுக்கெல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லை. வெக்கமா இல்லை இப்படி ஒரு அரசியல் செய்யறதுக்கு? இதை செய்யறதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? இதான் உங்களோட மாற்று அரசியலா? நான் ஒரு விஜய் ரசிகன் தான், அதை சொல்லிட்டே பேசுறேன். ஆனா நான் ஒரு தமிழ் தேசியவாதி. ஒரு அரசியல் தலைவரா விஜயை என்னால பார்க்க முடியல. இல்ல நீங்க அவரை அப்படிதான் பார்க்கணும்னா நீங்க அரசியல் தலைவர் இல்ல விஜய், நீங்க இப்ப ஜாதி வெறியரா மாறி நிக்கிறீங்க. ஏன் நீங்க பேசல? உண்மையாகவே ஒரு விஜய் ரசிகனா நான் வருத்தப்பட்டேன். பேசியிருக்கணும், தளபதி பேசியிருக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்கல. ஆனா அந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு மக்களே அப்படியே ஒதுக்கி விடுறது அப்படின்றது அதான் சொல்றேனே, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களையே மொத்தமா ஒதுக்கி விடுறது அப்படிங்கிறது சுர்ஜித்துக்கு என்ன ஜாதி ஆணவ மனநிலை இருந்துச்சோ அதே ஆணவ மனநிலை தான். உன்னையெல்லாம் தொட்டி எனக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது அப்படிங்கிற ஆணவ போக்கு தான் இது. அன்றைக்கு கொள்கை விளக்க மாநாட்டுல ஒன்று சொன்னீங்களே, என்னது அது? தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட 2 கண்கள் அப்படின்னு. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தணும். அண்ணன் சீமான் களத்துக்கு போனாரா இல்லையா? அவரும் ஓட்டு அரசியல்ல தானே இருக்கிறாரு. அவர் இந்த வாக்கு வங்கி எல்லாம் பார்த்தாரா? இல்ல. ஏன்னா அண்ணன் சீமானுக்கு ஓட்டு முக்கியம் கிடையாது, அதெல்லாம் 4ஆம் பட்சம் தான். முதல்ல இந்த தமிழ் சமூகத்திற்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. கடந்த 60-70 ஆண்டுகளாக இந்த முக்குளத்தோர் சமூகத்திற்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் முதுகுளத்தூர் கலவரத்துல இருந்து ஒரு மனக்கசப்பு இருக்கு, ஒரு பகை உணர்ச்சி இருக்கு. அது கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய எழுச்சிக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சுக்கிட்டு வருது. மொத்தமா தணிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா தணிக்கிறதுக்கான முயற்சியில நாங்க ஈடுபடுறோம். அது களத்துல செயல்படுறதையும் நாங்க கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும்தான் முத்துராமலிங்க தேவருக்கும் மாலை அணிவிப்போம், ஐயாவுக்கும் மாலை போடுவோம். அதே நேரத்துல ஐயா இமானுவேல் சேகரனுக்கும் மாலை அணிவிப்போம். இந்த பக்கத்துல இமானுவேல் சேகரனுக்கு மாலை அணிவிக்கும் போது முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த கட்சி உறவுகள் வீர வணக்கம் முழக்கம் போடுவாங்க. அதே மாதிரி இங்க முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு மாலை போடும் போது, அவருடைய குரு பூஜைக்கு வரும்போது இந்த சமூக மக்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களும் எங்களோடையே இணைஞ்சு வருவாங்க. நாங்க வீர வணக்கம் முழக்கம் போடும்போது, புகழ் வணக்கம் சொல்லும் போது அவங்களும் சேர்ந்து முழக்கம் விடுவாங்க. இப்பதான் அந்த கசப்புணர்வை மறந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒற்றுமை வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அதை மொத்தமா கெடுத்து குட்டிச்சோறாக்குற மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. களத்துல நின்று வேலை செஞ்சவனுக்கு தான் அந்த வழி புரியும். 15 ஆண்டுகளா சிறுக சிறுக அந்த ஒற்றுமை உணர்வை வர வச்சோம்.
மொத்தமா ஒரு ஜாதி வரியன் கெடுத்துட்டு போயிட்டான். அந்த வழி எங்களுக்கு தான் புரியும். மறுபடியும் அதை கட்டமைச்சு கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா விஜய் மாதிரியான புகழ்பெற்ற நடிகர்கள் நினைச்சாங்கன்னா அந்த ஒற்றுமையை ரொம்ப சீக்கிரமா கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்க சொன்னா அதை கண்மூடிக்கிட்டு நம்புற கேட்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க. நீங்க பேசியிருக்கணும். நீங்க வாயை திறந்து பேசியிருந்தா 2 சமூக மக்களுக்கு இடையில ஒரு இணக்கம் ஏற்பட்டு இருக்கும். இந்த இடத்துல அந்த ஆணவ படுகொலையை பண்ண சுர்ஜித் மட்டுமே, அவனை ஊக்கப்படுத்திய அவனுடைய பெற்றோர்கள் மட்டுமே குற்றவாளிகளாக பார்க்கப்பட்டு இருப்பார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? திராவிடம் இதை கையில எடுத்துக்கிட்டு தமிழர்கள்னாலே இப்படிதான், தமிழர்கள்னாலே ஜாதி வெறியர்கள், இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இவங்கெல்லாம் முதுகுளத்தூர் கலவரத்துல இருந்தே இப்படிதாங்க. அன்னைக்கு இமானுவேல் சேகரனுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் இன்னைக்கு கவினுக்கு பண்ணி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். இதை எப்படி நான் மறுபடியும் தனித்து ஒரு ஒற்றுமை உணர்வுக்குள்ள கொண்டு வருவேன்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒண்ணு வேணாம், நேத்து அண்ணன் சீமான் அங்க போனாரு. கவினோட உடல் வைக்கப்பட்டு இருந்த இடத்துக்கு போனாரு. எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. அந்த கூட்டத்துல ஒருத்தன் அண்ணன் சீமானை பார்த்து கேள்வி கேட்டான். அண்ணன் சீமான் அண்ணன், உங்க கொள்கை என்னாச்சு இப்படியா கேட்டான். அண்ணனும் என் கொள்கையை பத்தி கேட்குறியே, ஜாதியை ஒழிக்கிறன்னு வந்தாங்களே திராவிடர்கள், அவங்களோட கொள்கை என்னாச்சுன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டாரு. சரி, அந்த இடத்துல இந்த சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால அண்ணன் அமைதியா வந்துட்டாரு. ஆனா அந்த கேள்வி எந்த அளவிற்கு வழி தரக்கூடியதுன்னு பாருங்க. தமிழன்னு சொன்ன, எல்லாரும் தமிழன்னு சொன்ன ஒரு தமிழனே இன்னொரு தமிழனை ஜாதிய காரணம் காட்டி வெட்டி கொண்டு இருக்கிறானே, உன்னுடைய கொள்கை என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். என்ன அண்ணன் சீமான் தான் சுர்ஜித் கையில் அருவாளை கொடுத்து வெட்ட சொன்னாரா? ஆனா அந்த களத்துல நின்று அந்த கேள்வியை எதிர்கொண்ட அண்ணனுடைய மனநிலை என்னங்கிறத என்னால உணர முடியுது. அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. 15 வருஷம் சும்மா கிடையாது, படாத பாடுபட்டு அந்த 2 சமூகங்களுக்கும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா இணக்கத்தை ஏற்படுத்தினா அதை கெடுத்து விடுற மாதிரி இந்த ஜாதி வெறியர்கள் ஒரு பக்கம்னா இந்த திராவிட கட்சிகள் மற்றொரு பக்கம். இதுக்கு நடுவுல புதுசா வந்த நீங்க வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க. விஜய் மட்டும் இந்த விஷயத்துக்கு வாயை திறந்து பேசி ஒரு சமாதான முயற்சியை செஞ்சிருந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா அவர் அதுக்கெல்லாம் தயாரா இல்லவே இல்லை. ஏன்? அவருக்கும் ஜாதி ஓட்டு தான் முக்கியம். அப்ப நீங்க மாற்று அரசியல் செய்ய வரல, நீங்களும் சராசரி அரசியல்வாதி தான், நீங்க புரட்சிவாதி எல்லாம் கிடையாது. சரியா? காலையில ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அது என்னன்னா, விஜய் கவின் வீட்டுக்கு வர்றதா ஒரு வதந்தி. அது அப்படி பரவிட்டு இருந்திருக்கு. அவங்க அப்பாவும் ரொம்ப நேரமா வீட்டுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கார் எல்லாம் ஊர் மக்களே வந்துட்டாங்க. காருக்கு போய் பார்த்தா அது வழி தெரியாம வந்த கார் அப்படின்னு ஒரு காலைல ஒரு நியூஸ் பார்த்தேன். இது ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாயிடுச்சு. அது உண்மையா இருந்தா அவங்களோட எதிர்பார்ப்பை பொய்யாக்குன விஜயை என்ன சொல்லுவீங்க? ஏன் போய் பார்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, நீங்கள் கண்டிக்கல, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, கட்சி வேலைகளில் ஈடுபடுறீங்க, மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் நடத்திருக்கிறீங்க, மை டிவிக்கு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க, வீட்டுக்கு ஒரு உறுப்பினரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க்கு கொடுத்துருக்கிறீங்க, அந்த வேலையெல்லாம் மேற்பார்வை பார்க்கணும், ஜனநாயகன் படத்திற்கான இறுதிக்கட்ட வேலைகளை பார்க்கணும், பொங்கல் நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தின் மூலமாக வருகின்ற சினிமா கிரேஸை வச்சு ஓட்டு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கணக்குகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால உங்களால் உடனடியாக கண்டிக்க முடியல. எல்லாம் தான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, போய் பார்க்கறது ஏன் இப்பயும் போக மாட்டீங்க? அஜித்குமாரோட வீட்டுக்கு மட்டும் போனீங்க. ஏன்னா அது திமுகவிற்கு எதிரானது, இது முக்குளத்தோருக்கு எதிராக போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் வரல. நீங்க எங்க சுத்தினாலும் அந்த சாதி வாக்கு வங்கியில தான் நிற்கும். ஆனா இதை அப்படி பார்க்கறது தப்பு. ஏதோ ஒரு சுர்ஜித் செஞ்ச தப்புக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் குற்றப்படுத்துறது மாபெரும் தவறு. ஒரு தமிழ் தேசியவாதியா ஒரு தமிழ் சமூகத்தை இப்படி அடையாளப்படுத்துறத நான் எதிர்க்கிறேன். அவனை அப்படி குற்றப்படுத்த அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கட்டத்துக்கு மேல ஆமா என்னான்ற ஒன்றும் வேணாம். சுர்ஜித் பண்ணதுக்கே பல பேர் பதிவு போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல, அப்படிதான் பண்ணுவோம், நாங்களாம் அப்படிதான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவனை நீ திரும்ப திரும்ப உசுப்பேத்தி விட்டா அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் அந்த சாதிய மனநிலைக்குள்ளதானே போவான். அவனை அதுல இருந்து மீட்டெடுத்து தமிழின ஓர்மைக்குள்ள கொண்டு ஒரு தமிழ் தேசிய ஆட்சியை அமைக்கிறதுக்கான முயற்சியில நாங்க இருக்கிறோம்.
தமிழ் தேசியம்னு மேடையில சொல்லிட்டா போதாது. தமிழ் தேசியத்தை களத்துல செயல்படுத்துறது எவ்வளவு சிரமங்கிறத இறங்கி பார்த்தாதான் தெரியும். இது வரைக்கும் அந்த மாதிரி செயல்பாடுகள் நான் பார்த்தது இல்லை. தமிழ் தேசியம் சார்ந்து விஜய் செஞ்சது இல்லை. ஏங்க நான் தான் சொன்னேனே, அவருக்கு தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது, திராவிடன்னாலும் என்னன்னு தெரியாது. சும்மா யாரோ எழுதி கொடுத்தாங்க, அதை மேடையில ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு. அதுலயும் 1000 தவறுகள். அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் தமிழ் பேசுறத கேட்டா தமிழ்த்தாய் வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. என்னுடைய தமிழ்த்தாயே அப்படி சொல்றதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா வேற வழி இல்லை. மாலை வணக்கம் அப்படின்னு சொல்ல வரல, மானை வளர்க்கணும். எந்த மானை வளர்க்க போறீங்க? மானை நீங்க எதுக்கு சார் வளர்க்குறீங்க? அது காட்டுக்குள்ள வளர்ந்துக்கும். பேசுறது யாரு? தாவேகா கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நாளைக்கே இவங்க கையில ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருது. புசி ஆனந்த் எல்லாம் ஒரு துறைக்கு அமைச்சர் ஆனாருன்னா எப்படி இருக்கும் அந்த துறையோட நிர்வாகம்? அடுத்ததான் அந்த கட்சியோட தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளரா, அது ஏதோ ஒரு புதிய பொறுப்பு, எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு பொறுப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன பேசினாரு? ஒரு வாக்கியத்தை முடிக்கிறதுக்குள்ள 10 தவறு. பேச தெரியல, எதுக்கு மேடை ஏறி பேசுறீங்க? எதுக்காக தமிழை கொலை பண்றீங்க? தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாத ஒரு தலைவன், தமிழ் பேச தெரியாத கட்சி தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த கட்சியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையா? கேட்டா நாங்க தான் மாற்று. தலையெழுத்து. இப்படிப்பட்ட ஒரு அரசியலையும் தமிழ்நாடு பார்க்கணும் அப்படின்னு தமிழர்களோட தலையில எழுதி இருக்கு போல. அதையெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. ஏற்கனவே எம்ஜிஆரால ஒரு சீரழிவு அரசியல் இந்த தமிழ்நாட்டில நடந்துச்சு. அதுவே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்குது. அதிமுகவோட அது மொத்தமா அழிஞ்சு ஒழிஞ்சிரும். அது அழிஞ்சு ஒழிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா புதுசா இவர் வந்துட்டாரு. எந்த ஒரு அரசியல் புரிதலும் அற்ற மடத்தனமான ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அரசியலே இல்லாத ஒரு அரசியல் கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க. இது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? ஒண்ணும் வேணாம், அவரோட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து காணொளி போட்டிருக்கிறாரு. ஏன் தெரியுமா தளபதி இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்கல? ஏன்னா எங்க கட்சியோட கொள்கையே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இப்ப நாங்க கண்டிச்சு பேசினா ஏதோ ஒரு சமூகத்தை தாழ்த்துற மாதிரி ஆயிடும். அப்புறம் அது எங்களுடைய கொள்கைக்கு எதிராக போய் முடிஞ்சிடாதா? அதனால தான் தளபதி கண்டிக்கல. உங்க அறிவை எல்லாம் எதை கொண்டுடா அடிக்கிறது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா எல்லா உயிரும் சமண்டா. அப்படி சமமா நினைக்காத சுர்ஜித் என்கின்ற ஒருத்தன் இன்னொரு மனுஷனை வெட்டி கொண்டு இருக்கிறான். சமமா நினைக்காததுனாலதான். அவனும் மனுஷன்தான், அவனும் தமிழன் தான் அப்படின்னு நினைக்காம போனதுனால தாண்டா இந்த ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அப்ப நியாயப்படி யாரு முதல்ல கண்டிச்சிருக்கணும்? நீங்க தான் கண்டிச்சிருக்கணும். ஆனா வாயை திறக்கல. அதுக்கு ஒரு விளக்கம், அதுவும் கேவலமா. இதே கேள்வியை வந்து ஆதவ் அர்ஜுனாட்ட பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தலைவர் வந்து கருத்து சொல்லணும், அறிக்கை போடணும். சரி நீங்க பேசுங்க, அவசியம் இல்லை. சரி ஆமா எல்லாத்துக்கும் பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவருடைய அந்த அரிய விளக்கத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். நீங்க பேசுங்க. ஆதவ் அர்ஜுனா நீங்க பேசுங்க. நீங்க ஏன் பேசல? கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த பேச சொல்லுங்க. ஏன் பேசல? சரி கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகனை பேச சொல்லுங்க. லயோலா மணியை பேச சொல்லுங்க. ராஜேஷ்னு ஒரு தம்பி பேசுவார்ல, அவரை பேச சொல்லுங்க. ஏன் யாருமே வாயை திறக்கல? எல்லாருக்குமே வாயில புண்ணா? இல்ல எல்லாருமே ஒரே நேரத்துல மௌன விரதம் இருக்கிறீங்களா? என்னங்கடா வேடிக்கை காட்டுறீங்க? நீங்க பண்றதுக்கு பேரெல்லாம் ஒரு அரசியலா? இப்படிப்பட்ட சாதி அரசியலை தான் நீங்களும் செய்வீங்க அப்படின்னா நீங்க அரசியலுக்கு வராமலே இருக்கலாம். கரெக்டா தான் சொல்லி இருக்கிறாங்க, பட்டியல் இன விரோதி விஜய். இந்த பேரை வாங்குறதுக்கு தான் அரசியலுக்கு வந்தீங்களா தளபதி? ரொம்ப நல்லா இருக்கு, இப்படியே அரசியல் பண்ணுங்க. சுர்ஜித்ன்றவன் வந்து அவன் ஒரு ஜாதி பெருமையில ஒரு கொலை ஒண்ணு பண்ணிடுறான். ஆனா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து கண்டிக்காம இருக்கிறது வந்து அவனுக்கு ஒரு பூஸ்ட் ஆயிரும்ல. கரெக்ட். எந்த தலைவருமே நம்மள பார்த்து பயப்படுறாங்க, ஆமா நம்மள பார்த்து பயப்படுறாங்க, நம்ம சாதியை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அவன மாதிரி இன்னும் பல பேர் இதே தவற செய்ய மாட்டாங்களா? ரெண்டாவது, நீங்க போன கேள்வியில கேட்டீங்க இல்லையா, எல்லா நிகழ்வுக்கும் தலைவர் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. யாரு? ஆதவ் அர்ஜுனா சொன்னதா சொன்னீங்க இல்லையா? அது உண்மைதான். மற்ற சாதாரண நிகழ்வுன்னா அதை அப்படியே கடந்து போயிடலாம். ஆணவ படுகொலை என்பது அப்படி எளிமையாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்லக்கூடிய செய்தி கிடையாது. அது ஒரு சமூக சீரழிவு. உங்களுக்கு புரியுதா? இந்த தமிழ் இனத்திற்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் இழிவு, கேவலம், அசிங்கம், இன்னும் எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு தலைவர் வாயை திறந்துதான் ஆகணும். ஆனா நீங்க பேசல. பேசாம நீங்க யாருங்கிறத நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க. அதாவது மறைமுகமா
சுர்ஜித் மாதிரியான இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுத்துருக்கிறீங்க. நாம என்ன வேணும்னாலும் பண்ணலாம் போல, நம்மள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தை நீங்க அந்த சமூக இளைஞர்களுக்கு கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து சமூக வலைதளங்கள்ல கேள்வியா வைக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படம் எடுக்கிறாரு, ரஞ்சித் இந்த மாதிரி படம் எடுக்கிறாருன்னு நேரம் அங்க போயிட்டாங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இப்போ எப்படி தமிழ் தேசியவாதிகள்னால தான் இந்த சாதிய பெருமை வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்களோ, இந்த பதிலும் அந்த பதிலும் ஒரே மாதிரி இருக்கு. இது எப்படி பாக்குறது? மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் வந்து சாதி ரீதியான படம் எடுத்ததுனால தான் இங்க இவ்வளோ சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது இவங்க சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்து அறியப்படுகின்ற இயக்குனர்களா மாறுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல நிறைய சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்ப அதையெல்லாம் யார் தூண்டுதலின் பேரில் செஞ்சாங்க? இளவரசன் திவ்யா ஞாபகம் இருக்கா? இளவரசனோட மரணம் நடைபெற்ற போது ரஞ்சித் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியுமா? மாரி செல்வராஜ் யாருன்னு தெரியுமா? அப்புறம் அந்த மரணம் எப்படி நடந்துச்சு? கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலை நடந்த போது ரஞ்சித் எங்க இருந்தாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? மாரி செல்வராஜ் எங்க இருந்தாருன்னு யாராச்சும் பார்த்தாங்களா? அப்ப அந்த ஆணவ படுகொலை யாரால நடந்துச்சு? யாருடைய தூண்டுதலின் பேரில் நடந்துச்சு? இதெல்லாம் சப்பகட்டு. ஒருத்தன் என்னை அடிக்கிறான், எனக்கு வலிக்குதுன்றத கூட நான் வாயை திறந்து சொல்லக்கூடாதா? அவங்க சாதி ரீதியான படத்தை எடுத்து வெளியிடுறாங்க அப்படின்னா அது சாதிய வன்மத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. கடந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் சக தமிழ் இனத்தை ஜாதியை சொல்லி எவ்வளவு கேவலமா நடத்தி இருக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. அதுல இருந்து நாம பாடம் கத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி படம் எடுக்கிறியா, நான் பாரு இதுக்கு மேல என்ன செய்யறன்றத நீ பாரு அப்படின்னா நீ பைத்தியக்காரன். ரெண்டாவது, மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் கூட ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்த உடனே வந்து கண்டிக்கிற இவங்க அஜித்குமாரோட மரணத்துக்கு வாயை திறந்து பேசல. ஆமா, ஏன் பேசல? அதுவும் மரணம் தானே, அதுவும் அநீதி தானே, ஏன் அதுக்கு வாயை திறக்கல? அது திமுகவுக்கு எதிராக இருக்கே அப்படிங்கிறதுனாலயா? மாரி செல்வராஜ் நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினோட நண்பர் அப்படிங்கிறதுனால அவருடைய கட்சிக்கு எதிராக ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதை கண்டிச்சு பேசாம விட்டுட்டீங்களா? நீங்களும் குற்றவாளிகள் தான். நீங்களும் அந்த அநீதிக்கு துணை போயிருக்கிறீங்க. நீங்கள்லாம் வந்து சாதிய ஒடுக்குமுறையை அடிப்படையா வச்சு படம் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இன்னொரு படத்தை எடுத்து வெளியிடுவீங்க? சாதி ஒடுக்குமுறை வந்து அநீதி, அரசு ஒடுக்குமுறை மட்டும் சரியா? அஜித்குமாருக்கு நடந்தது அரசு ஒடுக்குமுறை, ஏன் அதை பத்தி வாயை திறக்கல? அப்புறம் நாளைக்கு நீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து எங்க கிட்ட புரட்சி எல்லாம் பேசுவீங்க? இந்த கேள்வி அவனை கேட்பானா மாட்டானா? அப்போ ஒரு பக்கம் அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. தமிழ் தேசியவாதிகள் தான் வந்து இந்த சாதியை வளர்த்து விடுறாங்க. எவன் சொன்னா? சரி, அப்படி வளர்க்கிறதா இருந்தா அண்ணன் சீமானியா அங்க போனாரு? சொல்லுங்க. மற்ற தலைவர்கள் மாதிரி ஜாதி ஓட் பேங்கை மனசுல வச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டு அவரும் கடந்து போயிருக்கலாம்ல. ஆனா அவர் அப்படி செய்யலையே. களத்துக்கு போனாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் ஆதரவா நின்னாரு. முதல் கண்டன அறிக்கை வந்தது அவர்கிட்ட இருந்துதான். இப்ப என்ன சொல்றீங்க? நானும் ஒரு தமிழ் தேசியவாதி தான், இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த சாதி ஆணவ படுகொலையா ஆதரிச்சு பேசுறேன்னா அப்புறம் எதையாவது ஒண்ணு வளர வேண்டியது. நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக என் மேல பழிய தூக்கி போடக்கூடாது. திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க? நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஜாதியை ஒழிச்சிருவோம், சகோதரத்துவத்தை வளர்த்துருவோம், சமத்துவத்தை கொண்டு வந்துருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? 60-70 ஆண்டுகளா நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க. அதிமுக கூட விட்டுருங்க, 5 முறை கருணாநிதி ஆட்சி அதிகாரத்துல இருந்தாரு இல்ல? என்ன ஜாதியை ஒழிச்சாரு? என்ன சகோதரத்துவத்தை மலர செஞ்சாரு? என்ன சமத்துவத்தை ஏற்படுத்தி இருந்தா எப்படி இந்த ஜாதி ஆணவ படுகொலைகள் எல்லாம் நடக்குது? நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யல. அந்த தப்பு முதல்ல ஒத்துக்கோங்க. அதை ஒத்துக்க மனம் இல்லாம உடனே என் பக்கம் திருப்ப வேண்டியது. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏதாச்சும் ஒரு இழிவு ஏற்படுதா அதுக்கு தமிழர்கள் தான் அப்படின்னு பட்டம் சுமத்த வேண்டியது. ஏதாச்சும் ஒரு பெருமையான விஷயம் நடக்குதா அதெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு பேச வேண்டியது. இது ஒரு சைக்கோ மனநிலை. கீழடியில ஏதாச்சும் ஒரு முக்கியமான தொல்பொருள் கிடைக்குது அப்படின்னு வைங்க, திராவிட நாகரிகத்தின் செழுமையை பாருங்கள் அப்படின்னு பேசுவாங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடந்துருச்சுன்னு வைங்க, தமிழர்கள் நாளை ஜாதி வெறியர்கள். ஏன்டா இங்க மட்டும் தமிழ அங்க மட்டும் உனக்கு திராவிடனா? என்ன கதை இது? யாரை ஏமாத்துற? திருட்டுத்தனம், மொல்ல மாதிரித்தனம். இந்த அரசியலை இன்னும் எவ்வளவு நாளைக்கு செய்யறீங்க அப்படிங்கிறத நாங்களும் பார்க்கிறோம். பல கேள்விகளுக்கு மிக அருமையான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.